பல் துலக்க தேவையில்லை, முடியை கட்ட தேவையில்லை. விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் என்ன உணவு சாப்பிட்டார் தெரியுமா? விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு 8 நாட்கள் என்ன நினைத்து சென்ற பயணம் 9 மாதங்களை கடந்தும் பூமிக்கு திரும்பி வருவோமா, தாங்கள் மீட்கப்படுவோமா, இயற்கை வழி தருமா, தங்கள் குடும்பத்தினரை காண்போமா என எத்தனை கேள்விகள். ஆனால் அது அத்தனைக்கும் விடையாய் அமைந்தது சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பிய தருணம். கடந்த ஜூன் 5ஆம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்ற இருவரும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமி திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டு விண்வெளி நிலையத்திலேயே மாதக்கணக்கில் தங்க நேரிட்டது. 9 மாதங்கள் அங்கேயே சிக்கி இருந்த இருவரையும் மீட்க ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் 9 என்ற விண்கலம் கடந்த சனிக்கிழமை புறப்பட்டது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட டிராகன் விண்கலம் ஞாயிற்றுக்கிழமை ISS நிலையத்தில் வெற்றிகரமாக இணைந்தது. பூமியிலிருந்து புதிதாக வந்த 4 விண்வெளி வீரர்களை ISS நிலையத்தில் தங்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 7 வீரர்களும் ஆற தழுவி வரவேற்றனர். பின்னர் புதிய வீரர்களிடம் பணிகளை ஒப்படைத்துவிட்டு 4 வீரர்கள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பினர். விண்கலம் கடலில் விழுந்ததும் மீட்பு படையினர் தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் கொண்டு ஆய்வு செய்தனர். பின்னர் அந்த விண்கலத்தை மீட்பு கப்பலில் ஏற்றி வைத்து சுத்தம் செய்தனர். பின்னர் ஒவ்வொரு விண்வெளி வீரர்களாக மீட்டனர். குறிப்பாக சுனிதா வில்லியம்ஸ் சிரித்த முகத்துடன் கைகளை அசைத்தவாறு விண்கலத்திலிருந்து வெளியே வந்த இந்த நிமிடங்களுக்கு தானே உலகமே காத்திருந்தது. இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் ஏன் விண்வெளி பயணத்தின் போது தலைமுடியை கட்டவில்லை என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லை, அதாவது வழக்கமான முடி பிரச்சனைகள் விண்வெளியில் பெரிய விஷயமாக இருக்காது. பூமியில் ஈர்ப்பு விசை முடியை கீழ் நோக்கி இழுக்கிறது. இதனால் மக்களின் முடி கீழ் நோக்கியும் சிக்கலாகவும் இருக்கும். ஆனால் விண்வெளியில் முடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிதக்கிறது. விண்வெளி வீரர்கள் வேலை செய்யும் போது தங்கள் கண்களில் விழும் முடி என்று கவலைப்பட வேண்டியதில்லை. விண்வெளியில் முடி கண்களை மறைக்காது. எனவே முடியை கட்ட வேண்டிய அவசியமில்லை. ஈர்ப்பு விசை இல்லாத நிலையில் முடி சிக்கலாகவோ அல்லது முடிச்சுகளாகவோ ஆகும் ஆபத்தும் இல்லை. பூமியில் முடி சிக்காமல் இருக்க தொடர்ந்து தலையை சீவ வேண்டும். ஆனால் விண்வெளியில் அதை செய்ய தேவையில்லை. அங்கு முடி காற்றில் மிதந்து கொண்டே இருப்பதால் முடியில் சிக்கு விழும் வாய்ப்பு குறைகிறது. மேலும் விண்வெளியில் உள்ள சூழ்நிலையில் ஒருவர் பல மாதங்கள் பல் துலக்காமலே கூட இருக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுனிதாவும் அவரது சக வீரர்களும் என்ன மாதிரியான உணவு வகைகளை விண்வெளியில் சாப்பிட்டார்கள் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. சரல் வகை உணவுகள், பால் பவுடர், பீட்சா, பொரித்த கோழி, ஷ்ரிம்ப் காக்டெயில்ஸ் என்னும் கடல் உணவு மற்றும் டியூனா ஆகியவற்றை சாப்பிட்டுள்ளார்கள். கொண்டு சென்ற பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் சீக்கிரமாகவே, அதாவது 3 மாதங்களில் தீர்ந்து போயிருக்கின்றன. பூமியிலிருந்து வேக வைக்கப்பட்ட உணவுகளே கொண்டு செல்லப்பட்டதால் விண்வெளி நிலையத்தில் இருப்போர் அந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு முன் சூடுபடுத்தினால் போதும். மேலும் நீர் அகற்றப்பட்ட உணவுகளான சூப், ஸ்டியூ மற்றும் கேசரோல் வகை உணவுகளுடன் நீர் சேர்த்து விண்வெளி வீரர்கள் சாப்பிடுவார்கள் என கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்.